ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்குச் சொந்தமானதிலே வந்தார். அவருக்குச் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வேதாகமத்தில் எழுதப்பட்டு உள்ளது. அந்த வார்த்தையானது மாம்சமாகி யாரும் எதிர்பாராத விதத்திலே எதிர்பாராத காலத்திலே நிறைவேறிற்று. அவர் ஜனங்களை சந்திக்க வந்த காலத்திலே அவர்கள் அவரை அறியாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி ஒரு நாள் அவரின் முதலாம் வருகையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வேதத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதோ, அவரின் இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் வெகு விரைவாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவரை முதலாம் வருகையில் ஏற்றுக்கொண்ட சிலரைப் போல் இருப்பீர்களா, அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போன மற்றவர்களைப் போல் நிராகரிப்பீர்களா? தீர்மானிக்க ஓர் இறுதி வாய்ப்பு இதோ உங்களுக்காக. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும். ஆஹா, என்ன மரியாள், உன்னுடைய வீடு வித்தியாசமாக காணப்படுகிறது. நீ தேவனை துதித்து ஆராதிக்கும் போது இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிறைந்து காணப்பட்டது. ஆம் மரியாள், நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் நீ துதித்து நடனமாடுவதை பார்த்த நாங்கள் எங்களையும் அறியாமல் உன்னோடு இணைந்து நடனமாடத் தொடங்கிவிட்டோம்.
உன்னுடைய இந்த அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன மரியாள்? அதென்னவென்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார் அல்லவா? அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதப்பட்டு 400 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. இதை நம் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் வாசிப்பதையும் சொல்வதையும் கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமே ஆகிவிட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மரியாள், உனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இனி எங்களில் ஒருத்திக்குதான் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. ஆமாம் ஆமாம், தேசத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த மேசியாவின் பிறப்பை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிற ஊரே நமது ஊர்தான். அது தெரியுமா உனக்கு? ஆஹா ஆஹா, ஒருவேளை அந்த பாக்கியவதி நானாகத்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் தெபோரா. அதேபடி, உன்னை விட தேவன் மேல் அதிக அன்பு வைத்திருப்பவள் நான்தான். அதனால் வரப்போகும் மேசியாவை சுமக்கும் பாக்கியவதி நானாக கூட இருக்கலாம் அல்லவா? ஹே, மரியாளின் நிச்சயதார்த்த விழா மிகவும் சிறப்பாக நடந்ததல்லவா? ஆமாம், மரியாள், நீ என்னவோ கூற வந்தாயே, என்னது? நீங்கள் பேசுகின்ற எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் பேசி முடித்த பின் பேசலாம் என்று காத்திருந்தேன். அப்படி என்ன பேசப் போகிறாய் மரியாள்? அது என்னவென்றால், யூதகுலப் பெண்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியாவை நான் என் வயிற்றில்தான் சுமந்து கொண்டிருக்கிறேன். என்ன பேசுகிறாள் இவள்? நல்ல பாக்கியம் என்ன? கிடைத்திருக்கிறது. ஒன்னும் புரியலையே. மரியாள், மேசியா உன் வயிற்றிலா? ஆஹா, என் தோழியே, நீ மேசியாவை சுமக்கிறாய் என்று நினைக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரூத், சற்று பொறு. எது என்னவென்று யோசிக்காமல் எதையாவது பிதற்றுவதே உன் வழக்கம். மரியாள், நீ பேசுவது உனக்கே அநியாயமாக தெரியவில்லையா? உலகத்தை ஆள போகும் மேசியா உன் வயிற்றிலா? எஸ்தர், அன்று பண்டிகை முடிந்து வீட்டில் நான் இருந்த பொழுது தேவதூதன் என்னிடம் தோன்றினார். பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார். நான் அவரிடம், இது எப்படியாகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று கூறினேன். அதற்கு அந்த தூதன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்றார். உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றவுடன் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் நிழலிடுவதை நான் உணர்ந்தேன். அது முதல் ஒரு கரு என் வயிற்றில் வளர்வதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. எஸ்தர், நன்றாக கதை கட்டுகிறாய் மரியாள். சரி சரி, நீ வீட்டில் தனித்திருக்கும் போது வந்தது தேவதூதனா இல்லை உன் வருங்கால கணவர் யோசேப்பா? எனக்கு என்னமோ இது தவறாக தெரிகிறது. ஏய் ரூத், என்னமோ மரியாளை கொண்டாடினாயே, இப்போது பார்த்தாயா? திருமணத்துக்கு முன்பே இவள் யாரிடமோ மோசம் போயிருக்கிறாள். அதை மறைக்க இப்படி ஒரு கதையை நம்மிடம் கூறுகிறாள். சற்று நிறுத்து எஸ்தர், அவள் நம் தோழி. அவளை பற்றி நாமே இப்படி அவதூறாக பேசக்கூடாது. மரியாள் சிறுவயது முதல் தேவன் மேல் அதிக பக்தியும் அன்பும் வைத்திருக்கிறாள் என்று நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதை தெரிந்தும் நீ இப்படி அவளை காயப்படுத்தி பேசாதே. எஸ்தர், ரூத் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை தேவன் தன் குமாரனை சுமப்பதற்கு நம் மரியாளை தெரிந்தெடுத்திருந்தால் மறுத்து பேசுவதற்கு நாம் யார்? பொறுத்திருந்து பார்ப்போம். மரியாள் மேசியாவை பெற்றெடுப்பதா? விடவே கூடாது. எப்படியாவது அவளின் கருவை கலைத்து விட வேண்டும். என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. சரி சரி, விடுங்கள். நான் சற்று சோதித்து பார்த்தேன், மரியாள் பின்வாங்குகிறாளா இல்லையா என்று. எனக்கு தெரியாதா மரியாளை பற்றி?
மரியாள், உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சிதான். சரி சரி, இந்த சந்தோஷமான நேரத்தை வீணடிக்காமல் அதோ அந்த மலை மேல் நடைபெறும் திருவிழாவிற்கு சென்று வருவோமா? நேற்றுதான் கோதுமையின் அறுப்பு நாள் முடிந்திருக்கிறது. எனவே மகா சௌந்தரியமுள்ள யூத வாலிபர்களும் வயல்வெளிக்கு செல்லாமல் அங்கே வந்திருப்பார்கள். வா, அங்கே போகலாம். நல்ல யோசனை. வா மரியாள், நாம் எல்லோரும் சேர்ந்து சென்று மகிழ்ச்சியாக இருப்போம். வா போகலாம். இல்லை எஸ்தர், இல்லை, நான் அங்கு வரவில்லை. நீங்கள் எல்லோரும் சென்று வாருங்கள். என்ன மரியாள், நான் பேசியதில் ஏதேனும் வருத்தம் கொண்டு நீ வர மறுக்கிறாயா? அப்படியொன்றுமில்லை. நான் மேசியாவை என் வயிற்றில் சுமக்கின்றபடியால் நான் எப்படி இந்த மலைப்பகுதியில் ஏற முடியும்? அந்த வெயிலும் கரடு முரடான பாதைகளும் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்தை கொண்டு வரலாம் அல்லவா? அதெல்லாம் சரிதான் மரியாள். இன்னும் சில மாதங்களில் உனக்கு திருமணம் முடிந்து நீ யோசேப்புடன் சென்று விடுவாய். அதற்கு பின்பு எப்போது நாம் இணையப் போகிறோம்? என்ன மரியாள், இந்த வயதில் நீ மகிழ்ச்சியாக இல்லாமல் எப்போதுதான் நீ உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய்? என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டிய காலமல்லவா இது? அவரை நான் முகமுகமாய் சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறேன். அதற்காக மட்டும்தான் என் உள்ளம் ஏங்குகிறது. அப்படி இருக்கும்போது அந்த மலைப்பகுதிக்கு வர எனக்கு விருப்பமில்லை. எஸ்தர், நீ ஏன் அவளை வற்புறுத்துகிறாய்? அவள் வரவில்லை என்றால் விட்டுவிடு. சரி சரி மரியா, மலை மேல் ஏறுவது உனக்கு சிரமமாக இருந்தால் அருகாமையில் உள்ள ஊரில்தான் என் தோழிக்கு திருமணம் நடைபெற உள்ளது. அங்கு சென்று நன்றாக புளித்த திராட்சை ரசம் அருந்தி இரவு முழுவதும் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கலாம். என்ன, அங்கேயாவது போகலாமா? இல்லை இல்லை, நான் அங்கும் வரப்போவதில்லை. என் வயிற்றில் உள்ள குழந்தை மிகவும் பரிசுத்தமானது. நான் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து என் சரீரத்தை தீட்டுப்படுத்த இயலாது. அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களின் பாவம் போக்க பிறக்கப் போகின்ற தேவகுமாரனாவார். அவருக்கு சாட்சியாக என் வாழ்வை நான் வாழ ஒப்புக் கொடுத்து விட்டேன். அவரை முகமுகமாய் தரிசிப்பது மட்டுமே என் வாழ்வின் முழு நோக்கமாக உள்ளது. இந்த கொஞ்சகால பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஈடாகாது. நீங்கள் வேண்டுமானால் அந்த திருமண விருந்துக்கு சென்று வாருங்கள். நான் அங்கு வரவில்லை. என்ன மரியாள், நீ எதற்கெடுத்தாலும் மேசியா என்னில் இருக்கிறார் என்று சொல்லி எங்களுடன் இருக்கும் நட்பை விட்டு விலகிவிட்டாயே. அப்படியென்றால் உனக்கும் எங்களுக்கும் இனி எந்த நட்புறவும் இல்லை. வாருங்கள் தோழிகளே, நாம் எல்லோரும் சென்று மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாருங்கள் போகலாம். என் தோழிகளே, என்னை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏய் தெபராள், சாராள், நில்லுங்கள். எஸ்தர்! ஐயோ ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டபடியால் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன செய்வேன் நான்? ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். அது போதும் எனக்கு, அது மட்டும் போதும் எனக்கு. நன்றாகத்தான் இருக்கிறது. நான் வாங்கி வந்த பொருட்கள் மிகவும் அருமையானது. வேறெங்கும் கிடைக்காத ஒரு பொருள் இது. என்ன யோசேப்பு, நீ திருவிழாவை கொண்டாடினாயோ இல்லையோ, உன்னுடைய தச்சு வேலைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலையில சந்தையில தேடி தேடி எடுத்துட்டேயா. நல்ல திறமசாலி தான் நீ. அடடா, ஆமாம் நண்பா, நமது ஊரில் இப்படிப்பட்ட நல்ல தரமான பொருட்கள் கிடைப்பதே கிடையாது. கிடைத்தாலும் விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நான் காத்திருந்து இந்த திருவிழா சந்தையிலே சென்று வாங்கிக் கொண்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? கிதியோன், ஒன்றை கவனித்தாயா? பொருட்களை தேடும் சாக்கில் தான் நிச்சயம் செய்து கொண்ட பெண் மரியாளும் இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கிறாளா இல்லையா என்று அவனுடைய கண்கள் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. யோசேப்பு, இதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா? நான் உன் சிறு வயதிலிருந்தே நண்பனடா. ஆமாம் ஆமாம், நானும் கவனித்தேன் இதை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா ஏதாவது பிதற்றாது. ஏய் தெபோராள், அங்கே பார், யோசேப்பு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். வேண்டாமடி, வா திரும்பி போய்விடலாம்.
இன்று அவரிடத்தில் சில காரியங்களை நான் வெளிப்படையாக பேசிவிடலாம் என்று இருக்கிறேன். வேண்டாம் எஸ்தர், நம் தோழிக்கு நாமே தீங்கு செய்யலாமா? நீ சற்று அமைதியாக இருந்து ஒன்றும் பேசாமல் என் கூட வந்து நில். நான் உன்னை கேட்கும் போது தலையை அசைத்தால் மட்டும் போதும், மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னுடன் வந்து காரியத்தை நன்றாக முடித்து கொடுத்தால் ஒரு கூடை நிறைய இனிப்பு பலகாரங்களை வாங்கி தருகிறேன், சரியா? ஐயோ, பலகாரமா? எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் என் மனது படபடவென்று அடித்துக் கொள்கிறது. சற்று அமைதியாக என்னுடன் வா வா என் பிறகே. ஏய், 2 அழகான பெண்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்டா. டேய், எனக்கு தெரிஞ்சவர்கள் என்னை தான் பார்க்க வருகிறார்கள். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா. ஐயோ, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. யோசேப்பு அவர்களே, நலமாக இருக்கிறீரா? ஐயோ போச்சா. நீங்கள் யார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லையே. நான் எஸ்தர், இவள் தெபோராள், மரியாளின் தோழிகள். ஞாபகம் இல்லையா? ஓ, ஆமாம் ஆமாம், இப்போதுதான் ஞாபகம் வருகிறது. நிச்சயதார்த்தத்தின் போது மரியாளின் நெற்றியில் நெற்றிமணி கட்ட உதவியது நீதானே? ஓ, அந்த பெண்ணா நீ? வாய்க்கு ஓய்வு கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தாயே. அவள் மட்டும் இவளுக்கு சளைத்தவளா என்ன? வாய்க்கு ஓய்வு கொடுக்காமல் என்று அசை போட்டுக் கொண்டே இருந்தாளே, அவள் தானே இவள்? பார்த்தாயா தெபோரா, உன்னை எப்படி பரிகாசம் செய்கிறார்கள் என்று? சற்று அமைதியாக இருங்களடா, அந்த பெண்ணை பேச விடுங்கள். சரி, நீங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள்? என் தோழிக்கு திருமண விருந்து நடைபெறுகிறது, அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்படியா? அப்படி என்றால் மரியாளும் வந்திருக்கிறாளா? மரியாளா? அவள் எப்படி வருவாள்? ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறீர். கர்ப்ப காலத்தில் பெண்கள் பயணம் மேற்கொள்ளுவது குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரியாதா உமக்கு? என்ன உளறுகிறாய்? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பேசுகிறாய்? இவர் கேட்பதை பார்த்தால் இவருக்கு விஷயம் ஒன்றும் தெரியாதது போல் இருக்கிறது. அந்த மரியாள் இவரையும் மோசம் செய்து விட்டாள் போல. என்ன தெபோராள்? ஆமாம் ஆமாம். என்ன சொல்கிறாய் எஸ்தர்? இங்கு சற்று விலகி வா என்னிடம். நீ கூறுவது ஒன்றும் புரியவில்லை. எதுவாக இருந்தாலும் சற்று விளக்கமாக சொல். தெபோராள், நீயும் என்னுடன் வா. யோசேப் அவர்களே, நீர் சூதுவாது இல்லாத உத்தம புருஷர் என்று இந்த யூத கோத்திரத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் அறிவார்கள். அப்படிப்பட்ட உமக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. என்ன தெபோராள்? ஆமாம் ஆமாம். யோசேப் அவர்களே, நீங்கள் நிச்சயம் செய்த மரியாள் மோசம் போய்விட்டாள். இப்பொழுது அவள் கர்ப்பமாக உள்ளாள். இது எப்படி நடந்தது என்று நாங்கள் கேட்டால், மேசியா என் வயிற்றில் பிறக்க போகிறாள் என்கிறாள். நீரோ ஒழுக்கம் நிறைந்த உத்தம புருஷர். நீர் யோசிப்பதை பார்த்தால் உம்மாலும் அவளுக்கு இந்த அவப்பெயர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனவே உம்மிடம் இந்த செய்தியை கூறிவிட்டு செல்லலாம் என்றுதான் வந்தோம். இல்லையா தெபோராள்? ஆமாம் ஆமாம். ஐயோ, மரியாள் நல்ல பெண் என்று தானே எல்லோரும் சொன்னார்கள். ஆமாம் யோசேப் அவர்களே, உம்மை போன்ற புருஷர்களுக்கு மோசமான பெண்கள் கூட உத்தம ஸ்திரீகளாகத்தான் தெரிவார்கள். உத்தமமான ஸ்திரீகள் தவறாக தெரிவார்கள். காலம்தான் உங்களுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டும். சரி சரி, நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. நாங்கள் வந்ததை நீர் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீ செய்ய வேண்டியதை ஞானமாய் செய்யும். வா தெபோராள், போகலாம். என்ன யோசேப்பே, இந்த பெண் இப்படி சொல்லுகிறாள்? மரியாள் பற்றி இப்படி ஒரு செய்தியா? நம்ப முடியவில்லையே. ஆனால் 1க்கு 2 பேர் சொல்வதால் நம்மாமல் அலட்சியப்படுத்தவும் முடியவில்லை. யோசேப்பே, இவர்கள் மரியாளின் நெருங்கிய தோழிகள் தான். அதனால் அவர்கள் பேசிய அனைத்து வார்த்தைகளும் உண்மையாகத்தான் இருக்கும். கிதியோன், நீ சொல்வது சரிதான். நண்பா யோசேப்பே, நீ சாதாரணமாக உலக வாழ்க்கை வாழ்கிற பெண்களை கூட நம்பலாம்.
அவர்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடன் சேர்ந்து வாழ்வார்கள். மரியாளை போன்ற மேசியா எனக்குள் இருக்கிறார், அவரை சுமக்கிறேன், தரிசிக்கப் போகிறேன் என்று யதார்த்தமே இல்லாமல் வாழ்கிற பெண்களை நம்பவே முடியாது. வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாதே நண்பா. மேசியா என் இருதயத்தில் உள்ளார், கருவில் உள்ளார் என்று சுற்றி கொண்டிருக்கும் அவளால் எப்படி உன்னை நேசிக்க முடியும் யோசேப்பே? கொஞ்சம் யோசித்துப் பார். என்ன ஆளுக்கு ஒன்று சொல்லுகிறார்கள், நாமும் பங்குக்கு ஏதாவது சொல்லி வைப்போம். யோசேப்பே, இங்கே வா. அதாவது தச்சு வேலைக்கு தேவையான பொருட்களை கூட மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பவன் நீ. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெண்ணையா உன் வாழ்க்கைக்கு துணையாய் தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? உன்னை பார்த்தால் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கிறது. பேசாமல் நீ அவளை தள்ளி விட்டு விடு. என்ன இப்போ நிச்சயம்தானே நடந்துள்ளது. இன்றைய காலத்தில் திருமணமானவர்களே தங்கள் மனைவியை சுலபமாக ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். எனவே நன்றாக யோசித்து அவளின் உறவை இன்றோடு முற்றிலுமாக முடித்துவிடு. உன் வாழ்க்கையாவது தப்பித்துக் கொள்ளும். என்ன நண்பர்களே, நான் சொன்னது சரிதானே? சரிதான், சரிதான், சரிதான். சரி, வாருங்கள் போகலாம். அவன் வாழ்க்கை அவன் கையில். ஐயோ, என்ன செய்வேன்? என் தேவனே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என் வாழ்க்கையில் என்ன அநியாயம் செய்தேன்? ஏன் இவ்வளவாக நெருக்கப்படுகிறேன்? என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் உம் சித்தத்திற்கல்லவா நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்து விட்டதே ஆண்டவனே. என்னை பார்த்து எல்லோரும் நகைக்கிறார்களே. ஐயோ ஐயோ, எல்லாம் முடிந்து விட்டதே, எல்லாம் கரைந்து விட்டது. ஐயோ ஐயோ. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முடிந்தது என்று நகைத்தனரே, ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. எந்தன் வீட்டிலும் பாதபடி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே, என்னோடு நித்திரையில் பேசியது உண்மையில் ஒரு தேவதூதன் பேசியது போன்று இருந்ததே. நாம் இப்போது என்ன செய்வது? இல்லை, இல்லை ஆண்டவரே, இல்லை. நான் அவளை தள்ளிவிடப் போவதில்லை. அவளை நான் சேர்த்துக் கொள்வேன். மேசியாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதுதான் மிக முக்கியமான காரியம். உலக பிரகாரமான வாழ்க்கையோ மனிதர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோ எங்கள் நோக்கம் இல்லை.
இயேசுவை முகமுகமாய் காணும் வரைக்கும் என்னையும் எனக்கு மனைவியாக வரப்போகின்ற மரியாளையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். இதோ நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் இந்த உலக மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள்தான். இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளோடு இருக்கும் ஐக்கியம்தான் தேவன் எங்களுக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலை காண பயனுள்ளதாயிருக்கும். அதற்கு என்ன செய்யலாம்? உம்முடைய ஆவியை பெற்ற எமது உறவினர்களான சகரியா மற்றும் எலிசபெத் வீட்டில் மரியாள் சென்று சில காலம் இருந்தால்தான் நலமாக இருக்கும். சரி, அப்படியே செய்வோம். அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே தூக்கி எடுத்தார், அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். இதற்கு பின்பு மரியாள் யூதாவின் மலைநாட்டு பட்டணத்தில் குடியிருந்த தன் இனத்தாளாகிய எலிசபெத்தை பார்ப்பதற்குச் சென்றாள். என்ன இது? என்ன நடக்கிறது? என் வயிற்றில் இருக்கும் குழந்தை நிலை கொள்ளாமல் அசைகிறதே. இதை பார்த்தீர்களா? என் வயிற்றில் இருக்கும் குழந்தை அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது 1-2 வார்த்தை அதனுடன் பேசுங்களேன். ஓ, உங்களால் தான் பேச முடியாமல் போயிற்றே. அதை நான் மறந்தே போய்விட்டேன். சரி, உங்களை நான் ஒன்று கேட்கிறேன். சற்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் வாலிப வயது முதல் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவராய் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறீர்கள். அனைவருடைய பாவ மன்னிப்பிற்காக, வியாதிகளுக்காக, சாபங்களுக்காக உபவாசம் இருந்து ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தத்தை கடைபிடித்து தேவ சந்நிதிக்குள் நுழைந்து பிரார்த்தனைகளை செய்திருக்கிறீர்கள். துக்கத்தோடு வருகின்ற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து பேசி நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்த நீங்கள் இன்று உங்களுக்கென்று கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தம் வந்தபோது, அதுவும் தேவதூதன் கபிரியல் வழியாக சொல்லப்பட்ட போது ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியாமற் போயிற்று? அதனால் தானே வாய் நிறைய அருளுரை வழங்குகின்ற உங்களால் இன்று எனக்கு பதிலுரை கூட கொடுக்க முடியாமல் தவிக்கிறீர்கள். நாம் போதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வரப்போகும் தலைமுறைக்கே உதாரணமாகிவிட்டீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே? ஐயோ, அழாதீர்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் இருங்கள். கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் யாரோ நமது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. என் வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தையும் மிக அதிகமாக துள்ளுவதை நான் உணர்கிறேன். நான் போய் யார் என்று பார்த்து வருகிறேன். எலிசபெத் அம்மா, எலிசபெத் அம்மா! ஆஹா, இது என் உறவினரான மரியாளின் குரல் போல தெரிகிறதே. ஆ, இதோ வருகிறேன். அடடே, யார் அது? மரியாளா? வாமா, உள்ளே வா. எலிசபெத் அம்மா, ஷலோம். நலமாக இருக்கிறீர்களா? ஷலோம். ஆஹா, என் ஆண்டவரின் தாயார் என்னை பார்க்க வந்தது என்ன? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆண்டவரை என் வயிற்றில் சுமக்கிறேன் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாக துள்ளிற்று. விசுவாசித்தவளே,
நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ வாழ்க. வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. மரியாள், ஏன் அழுகிறாய்? நீங்கள் என்னை புரிந்து கொண்டது போல் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஊரில் உள்ளவர் எவ்வளவு அவதூறாக என்னை பேசுகிறார்கள் என்று தெரியுமா? அவர்கள் செல்லும் இடத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. என் மனமெல்லாம் என் மேசியாவை காண்பதையே நோக்கமாக வைத்திருப்பதால் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒருவர் தான் என்னை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டீர்கள். அழாதே மரியாள், இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் இப்படித்தான் பேசுவார்கள். என்னை பார், திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாததால் என்னை மலடி மலடி என்று தூஷித்தார்கள். பின்பு முதிர் வயதில் நான் கர்ப்பம் தரித்த போது, இந்த வயதில் உனக்கு குழந்தை தேவையா என்று பரியாசம் செய்கிறார்கள். தேவதூதன் தோன்றி தீர்க்க தரிசனம் உரைத்ததை கூட என் கணவர் நம்பவில்லை. அதனால் அவரும் ஊமையாகிவிட்டார். அப்படியா? ஆனால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை மரியாள். மனிதர்களின் வார்த்தை நம்மை புண்படுத்தினாலும் தேவனின் வார்த்தை நமக்குள் இருப்பதினால் இந்த வார்த்தை மாம்சமாகி நம் நடுவே வாசம் பண்ணி அவருடைய மகிமை நம்மில் வெளிப்படுகிறது. உண்மைதான் மரியாள். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்பவரால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். உண்மைதான். எனக்கு நிச்சயம் செய்திருக்கிற யோசேப்பு கூட முதலில் நம்ப மறுத்தார். தேவதூதன் சொப்பனத்தில் வந்து வெளிப்படுத்தின பிறகே அவரும் நம்பினார். ஆனால் இன்னும் மற்றவர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால்தான் உங்களுடன் சில காலம் இருந்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். ஆஹா, என் ஆண்டவருடைய தாயார் என்னுடன் ஐக்கியமாக இருக்க போகிறார் என்பது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரியாள், ஒரு நாள் இந்த ஊர் உன்னை புரிந்து கொள்ளும். அவர் செய்யும் அற்புதங்களை கண்டு வியந்து நிற்கும். உன்னை பார் போற்றும். ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியம் பெற்றவள் என்று இந்த உலகமே சொல்லும் மரியாள். உம் குமாரனாகிய இயேசு வரப்போகும் நாட்களில் செய்ய போகும் அற்புதங்களை உன் விசுவாச கண்களை கொண்டு இப்போதே பார் மரியாள், இப்போதே பார். Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Arivayo pillidan pudumaygal seivare neer kaatha pillai ivulagathai kaapare. Arivayamma pillidan puyanayum madakkuvar. Arivayamma pillidan
future baby boy is Lord of all creation. அறிவாயம்மா பிள்ளைதான் சாத்தானை ஜெயிப்பாரே. அறிவாயோ பிள்ளைதான் உலகத்தை மீட்பாரே. The sleeping child you're holding is the great I am. அவனே கடவுள். அறிவாயோ பார்த்தாயா மரியாள், உன் குமாரன் செய்ய போகிற அற்புத அதிசயங்களே? அம்மா, நான் மேசியாவை பெற்றெடுப்பதற்கு தேவையான தைரியத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உறவுகளுடன் இருப்பதுதான் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை தருவதாக உள்ளது. ஆமாம் மரியாள், இதைத்தான் நம் சங்கீதக்காரர் தாவீதும் சொல்லியிருக்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று. உண்மைதான். சரி வா, பிரயாண களைப்பில் இருப்பாய். உணவு அறிந்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கலாம். அப்பா, வாருங்கள், உள்ளே போகலாம். வாருங்கள் போகலாம். 3 மாத காலம் எலிசபெத் வீட்டில் தங்கியிருந்து ஆறுதல் அடைந்தாள். யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாத்து மேசியா பிறக்கும் வரையிலும் அவளை அறியாதிருந்தான். தேவதூதன் சொன்னபடியே தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார்.
சபையார் யாவரும் இப்பொழுது எழுந்திருக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்களையும் கீத வாத்தியத்துடைய சத்தத்தையும் துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. இப்பொழுதும் ஊழியர் ஒரு வேத பகுதியை வாசிப்பார். அவர் ஒரு வசனத்தை வாசித்த பிறகு நாம் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாரும் இணைந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் சிந்தையில் உண்டான இந்த சிந்தையும் நினையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி அருளும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலே நாம் எல்லாரும் முகங்குப்பர விழுந்து தேவாதி தேவனை தொழுது கொள்ள போகிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் இப்பொழுது எக்காலம் ஊதப்பட போகிறது. அப்பொழுது முகங்குப்பர விழுந்து தேவனை நாம் தொழுது கொள்வோமாக. சபையார் யாவரும் எழுந்திருப்போம். இப்பொழுது சபையார் யாவரும் எழுந்திருந்து வாய்களை திறந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார், அல்வாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவர் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, குமாரனாகிய இயேசு மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.
வானத்தின் கீழே இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, அவர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து ராஜாவை என் கண்கள் கண்டது, காணக்கூட கூடாதவரை என் கண்கள் கண்டது. ஆமென். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் போது பாவ உணர்வு உண்டாகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மேலானவர். ஆமென். துதிக்கு பாத்திரர். ஆமென். தூயவரே, உம்மை உயர்த்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே, சுவை உயர்த்தி. கைகளை உயர்த்தி சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உம்மை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் உம்மை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை அசைத்து எல்லாரும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேர்ந்து சொல்வோமாக, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தெய்வத்தடிகள் ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகளும், எல்லா சாப கட்டுகள், எல்லா போராட்டங்கள் இப்பொழுதே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகுகிறது. பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. நல்ல கைகளை தட்டி, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே கர்த்தர். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. அன்று தேவன் சொன்ன வார்த்தை மாம்சமாகி எனக்குள் நான் சுமந்த மேசியாவை இன்று என் கண்கள் கண்டுவிட்டது. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் என் வயிற்றில் கருவுற்று இந்த பூமியில் வாழ வந்திருக்கிறார். இந்த அடிமையை தேவன் இதற்காக தெரிந்தெடுத்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். அதற்கு நீ போன பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தது மரியாள். கொஞ்ச காலம் உபத்திரவம் பட்டாலும் நாம் கண்ட மேன்மைகள் அநேகம். ஆமாம். இயேசுவை எப்படி பராமரிக்கவும் வளர்க்கவும் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அநேக பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவர் யாருக்கும் கடனாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். உன்னதமானவர் அவர் வாயினால் சொன்னதெல்லாம் தம் கரங்களினால் செய்து முடித்து விட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இனி மேசியா நமக்கு மட்டும் உரியவரல்ல, இந்த ஜனங்கள் அனைவரின் இருதயத்திலும் ஜீவ ஒளியாக அவர் பிரகாசிக்கப் போகிறார்.
கட் கட் கட். பேக்கப். லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க தம்பி. தம்பி அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க வந்துட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா. பா ஒரு வழியா நடிச்சு முடிச்சிருச்சுங்கப்பா. சார் சார் சொல்லுப்பா. நான் நல்லா நடிச்சனா சார்? என்னது நல்லா நடிச்சேனாவா? எங்கடா நடிச்ச? என்ட்ரி தப்பு. ஓன் டயலாக மிஸ் பண்ணிட்டு அடுத்த டயலாக பேசிட்டு இருக்க. போட்டா சாரி சார். நீங்களா ஒழுங்கா ரிஹர்சலுக்கு டைமுக்கு வந்தா தானடா ஒழுங்கா நடிப்பீங்க. அடுத்த வருஷம் டிராமான்னு போட்டாங்கன்னா ஆடிஷன்ல இதுல நடிச்ச ஒருத்தன் கூட பேர் கொடுக்க கூடாது. நான் வரேன் சார். ரைட் சார். அடுத்த வருஷம் பாப்போம் சார். என்ன பாடு படுத்திட்டானுங்கடா சாமி. ஒரு டிராமாவை போட்டதும் போதும், உங்களை நடிக்க வச்சதும் போதும், எனக்கு பிபி தான் எகிருது. சார் சார் யார் அது? சார் நான் தான் சார் உங்க அசிஸ்டன்ட் டைரக்டரு. சொல்லுப்பா. டிராமா நல்லபடியா முடிஞ்சுச்சு. எனக்கு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன் சார். அம்மா வேற தவாக்கறி பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருக்கு சார். போன் மேல போன் வேற போட்டுக்கிட்டே இருக்காங்க சார். என்னடா கேக்குற? பேமெண்டா? அப்ப நீ இது ஊழியமா செய்யலையா? இப்போதானடா ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பாக்கெட் பிரியாணியை நல்லா முக்குன்னு முக்குன, அதுக்குள்ள தவாக்கறி கேக்குதா? நமக்கு சோறு தான் சார் முக்கியம். ஏய் வேணாம், போயிடு சீக்கிரம். எங்க இருந்து எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. நானே கொலை பசியில இருக்கேன். இவன் என்னடானா தவா கறி அடுப்பு கறின்னு கடுப்பு ஏத்துறான் சார். உனக்கு என்னடா? அவனுக்கு பேமெண்ட், உனக்கு என்ன? சார் கொஞ்சம் நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபில எல்லாமே ஏறிடும். கொஞ்சம் நடக்கிற அநியாயத்தை வந்து பாருங்க சார். வாங்க. என்ன நடக்குது சார்? வாங்க சார். சரி வா இந்த இதை பிடி. கொடுங்க சார் வா. டேய் மெதுவாயிடுறா. தாடி எடுக்கிறேன்னு மூஞ்சி கிழிச்சிடாத. டிராமால நடிக்கிறத விட இந்த தாடியை ஒட்டிட்டு நடிக்கிறதா பெரும்பாடா இருக்கு. அப்பாடா, இந்த தாடி எடுத்ததுக்கு அப்புறம் ரிலீஃபா இருக்கு. என்ன மரியாள், டிராமாவே முடிஞ்சு போச்சு, நீ இன்னும் என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? ஹே, முதல்ல என்ன மரியான்னு கூப்பிடுறத நிறுத்து. ஐ அம் ஸ்டைலிஷ் ஷில்பா. பாரா, அதுவா அவளுடைய யூடியூப் சேனலுக்கு பிஹைண்ட் தி சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, சும்மா இல்ல, இதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது, ஷேர் வருது, சப்ஸ்கிரைப்ஸ் வருது, இதுதானே முக்கியம். ஓஹோ, நடக்கட்டும். அக்கா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்க. எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுறீங்களா? எஸ். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க் யூ. அக்கா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Why not? Come on. கம் வாடி. புடி வீடியோ எடு. ஓகேவா? ஓகே தேங்க்ஸ்க்கா. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டைலிஷ் ஷில்பா @nlag மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகேக்கா. ஷூர்க்கா. தேங்க்ஸ்க்கா. ஏய் ஷில்பா, என்னடி பண்ற? இதனா ஊழியமா இல்ல அட்டூழியமா? போதும் வாடி. ஹே, இருடி. ஜீசஸ் என்ன சொல்லிருக்காரு? உலகமெல்லாம் போய் ஃபாலோவர் சேர்க்கணும்னு சொல்லிருக்காருல, அததான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ திருந்தவே மாட்ட. என்ன ஷில்பா, எப்பவும் போல இந்த வருஷமும் கலக்கிட்ட போல. சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் உனக்கு நிறைய லைக் வந்துட்டே இருக்கு. பிஹைண்ட் த ஸ்டேஜ்னு ரீல்ஸ் எடுத்து போட்டா சும்மா லைக் ஷேர்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இன்னும் பத்தாது, நிறைய வரணும்டி. அங்கதான் நமக்கு இன்கமே. சரி, அதுல எத்தனை பசங்க இருக்கானுங்கன்னு பாரு. இருடி ஒரு நிமிஷம். டிராமால பேசாமலே இருந்து நாக்கே ஒட்டி போயிடுச்சு. டேய் குடிக்க யாருன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. ஏய் தம்பி, இங்க 2 வாட்டர் பாட்டில் கொண்டாப்பா. தேங்க்ஸ்பா. ஏய் ஷில்பா, இந்தா நீ ஒன்று வாங்கிக்க. செல்ஃபி எடுத்து ரொம்ப டயர்டா இருப்ப, கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணியா? நான் என்ன சாக்லேட் பேபியா? டிராமா முடிஞ்சது தண்ணி குடிக்க சொல்ற? எங்க என் அசிஸ்டன்ட்? அவகிட்ட சொல்லி பேக்ல இருந்து சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வர சொல்லு. என்னடி இவ இப்படி பண்றா? பாத்தியா என் செல்லம், வாடி. உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன். எள்ளுனா என்னையா நிக்கிறா பாத்தியா? கையில என்ன வச்சிருக்கா பாரு. அச்சச்சோ,
ஏய் என்னடி இது? சரக்கு, ஃபாரின் சரக்கு. இந்த காலத்துல பொண்ணுங்க சமைக்கணும்னு பார்த்தா இதான் சாராயம் காசு வாங்க போல இருக்கே. காலம் கடைசி காலம் எல்லாம் நடக்கும். ஏய் ஷில்பா, தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்கு பாஸ்டர் நம்மள கூப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு ஸ்பெஷல் பிரேயரும் நடக்க போகுது. நாங்க எல்லாரும் அதுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு சொல்லிட்டா, நீ பண்றது எதுவுமே சரியா எனக்கு படல, பாத்துக்க. டேய் வாங்கடா போலாம். தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ், வாங்க நம்ம போலாம். சரிடா வாங்கடா போலாம். ஹே, யாருடி இவனுங்க? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க இவனுங்கள? ச்சே, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. வேஸ்ட் ஃபெலோஸ். என்னடி இது? அதான் ஏற்கனவே சொன்னனே, இது இம்போர்ட்டட் சரக்கு. இது அடிச்சா சும்மா கும்முன்னு ஏறும். ஸ்மெல் எல்லாம் ஒண்ணும் வராதுடி. யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் மிக்சிங்ல தான் இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் பாருடி. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ. ஓட்டது மரியாள் வேஷம், அடிக்கிறது ஃபாரின் சரக்கா, கொஞ்சம் கூட நல்லது இல்லடி. ஹே, நீனும் அதுலயே இருக்கிறியா? கோப்பாருடா ரூத்து, டிராமா வேற ரியல் லைஃப் வேறடி. என்ன நீ இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்க? ச்சே, என்ன பசங்கடி நீங்களா, சத்தியமா போர் அடிக்கிறீங்க. ஷில்பா, நீ ரொம்ப தப்பு பண்ற. நாம இவ்வளவு நேரம் செஞ்சது வெறும் டிராமா இல்லடி, கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செஞ்சிருக்கோம். சும்மா நிறுத்துங்கடி. என்ன சும்மா ஊழியம் சொல்றீங்க? நான் பார்க்காத ஊழியமா? சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூலு தான், யூத் மீட்டிங் தான், சண்டேனா சர்வீஸ் தான். இது பத்தாதுன்னு ஆஃபரிங், கம்யூனியன் ஒன்னு விடாம பண்ணிருக்கேன். இதெல்லாம் பத்தாதுன்னு வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் வேற படிக்கிறேன்டி. இதுக்கு மேல என்னடி வேணும்? பின்னாடி பண்ற? அச்சோ, லைட்டர் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஏ ஜூலி, அந்த யோசிப் பையனுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா நடிச்சான்ல, அவன் பேரு கூட ஞாபகத்துக்கு வரல. ஹே, அவன் கிட்ட கேளுடி இருக்கும். ஏய், அவன் உன்ன மாதிரி சிகரெட்லாம் பிடிக்க மாட்டான்டி. அவன் கொஞ்சம் நல்ல பையன். பாருடா, பூமர் பாயா. அதான் நடிக்கும் போது கூட பக்கத்துல வர நடுங்கானோ. சரி விட்டு தொலை. டிராமா நல்லபடியா முடிஞ்சது. நாம இன்னைக்காச்சும் எங்கேயாச்சும் வெளில போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாமா? கிளப்புக்கு கூப்பிட்டா நீங்கெல்லாம் வரமாட்டீங்க. அட்லீஸ்ட் மூவிக்காச்சும் போயிட்டு வரலாமா? டிக்கெட்டுக்கெல்லாம் உனக்கு காசு வேணாம், அதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு பாத்துக்குவோம். ஐயோ அப்பா, நாங்க வரல, எங்களுக்கு இதுல எல்லாம் பழக்கம் இல்ல. ஏய், பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்கடி. எத்தனை நாள் தான் பல்லு போன கிழவிங்க மாதிரி பேசிட்டு இருப்பீங்க? சர்ச்சில் ஒரு பொண்ணாச்சும் எனக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுக்குறீங்களா? எல்லாம் சுத்த சாம்பாரா இருக்கீங்க. வாழற டைம்ல லைஃபை என்ஜாய் பண்ணணும்டி, இல்லனா வாழறதே வேஸ்ட், நரகமா போயிடும் வாழ்க்கை. ஷில்பா, நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எத்தனையோ பேரு ஆண்டவரை ஆராதிக்க இடம் இல்லாம மலைகள்லயும் காடுகள்லயும் இருந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. நீ என்னடான்னா சர்ச்சுக்கு வந்தோம் தேவனை ஆராதிக்காம உலகத்தோட பாவ வழியில நடக்கிற. நம்ம நித்திய வாழ்வு பூமியில இல்ல, பரலோகத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. ஷில்பா, நம்ம ஒரு நாள் இயேசுவை முகமுகமா சந்திக்க போறோம். வேதத்துல இருந்த மரியா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே போல நாம நம்முடைய இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பரிசுத்தமா அவருக்காக வாழ்ந்தா மாத்திரம்தான் அவரை நாம சந்திக்க முடியும். கதையில மட்டும் மேசியா எனக்குள்ள இருக்காரு, நான் மலையேற மாட்டேன், திராட்சரசம் குடிக்க மாட்டேன்னு இயேசுக்காக எவ்வளோ காரியத்தை விட்டுட்டு அவருக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தத மறந்துட்டியா ஷில்பா? ஐயோ போதண்டா அப்பா சாமி, ஆளை விடுங்க. சும்மா இதே சொல்லிட்டு. ஏய், இவெல்லாம் திருந்தவே மாட்டா. வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ஏய், நாங்க போறோம்டி. ஏய் வாங்க நம்ம போலாம். இவளுங்க பாடத்துக்கும் வர மாட்டாளுங்க, எங்கேயாவது பப்புக்கு போலான்னா அங்கேயும் வந்து தொலைய மாட்டாளுங்க. அவளுங்க போட்டும் எலிசபெத் ஆண்டி. நம்ம வீட்டுக்கு போய் ஓடிடி இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது படம் பார்க்கலாம். நான் சொல்றேன், வா வா. Life is to enjoy. We are enjoying. We are enjoying. We are. Hey, auntie, சீக்கிரம் வா. நான்
என்ன இன்டர்நெட் நாட் கனெக்டடா? ஹே, என்ன நெட்ஃபிளிக்ஸே வரவே மாட்டேங்குது? சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்லாம் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் கரெக்டா நான் பே பண்ணிட்டேன். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த வீட்ல இன்டர்நெட் இல்லையா? ஐயோ, அப்ப நெட்ஃபிளிக்ஸும் பார்க்க முடியாது இப்போ. ச்சே, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கேபிள் டிவியாச்சும் ஆன் பண்ணி தொலை, எதையாச்சும் பாப்போம். சரிடி, கொஞ்சம் இரு, நான் ஆன் பண்றேன். நியூஸ் சேனல் தான் வருது. ஏய், என்னடி இது? எதுலயும் ஒரு பாட்டு வரல, படம் வரல, எல்லாத்துலயும் ஏதோ நியூஸே போட்டு தொலைறானுங்க. நான் பிரச்சனை இவனுங்களுக்கு. சரி இருப்பாங்க. பிரேக்கிங் நியூஸா? வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலகமெங்கிலும் இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டபடியால் விமானங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. கடல்கள் கொந்தளிப்பால் கப்பல்கள் கவிழ்ந்து வருகின்றன. அனைவரும் வீட்டிற்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்டர்நெட் சேவை இல்லாததால் விமான நிலையத்தில் பயணச்சீட்டுகள் வழங்கப்படுவதில் ஏராளமான சிக்கல். ரயில் சேவையும் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கடுமையான புயல், மழை, சூறாவளி காரணமாக பொதுமக்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டது. 3ஆம் தேவாலயத்தை கட்டி சிவப்பு கிடாரிகளை பலியிட்டபடியினால் உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுத்துள்ளது. இதுவே கடைசி இரவாக கூட இருக்கலாம். படையெடுக்கும் விண்கற்கள், எச்சரிக்கை கொடுத்த நாசா. விண்கல் ஒன்று பூலோகத்தை நோக்கி அதிவேகமாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் நிலச்சரிவுகளும் அதிவேக சூறாவளிகளும் நில அதிர்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்குள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. உலகத்துல நடக்கிறத பார்த்தா பைபிள்ல சொன்னதெல்லாம் இப்ப பூமியில நிறைவேறிட்டே இருக்கே. அடச்சி, கம்னரே. ஷில்பா, இதுக்கு மேலே நீ வரட்டு பிடிவாதம் பிடிக்காத. உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கைன்னு நாம வாழ முடியாது. ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி நிச்சயமா நாம நிக்கணும். தேவனுடைய வருகை எப்ப வேணும்னாலும் வரலாம். மாம்சத்தில் வந்தவர் நமக்காக ஜீவன் உள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஷில்பா, இதெல்லாம் விட்டுட்டு உன்னை முழுமையா ஜீசஸுக்கு விட்டு கொடு. ஹே, இப்படித்தான் நம்ம சர்ச்சில் இதெல்லாம் சொல்லி சொல்லி டிராமா போட்டு காலங்காலமா ஏமாத்திட்டு இருக்காங்கடி. நமக்கு இன்னும் நிறைய வருஷம் டைம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நடக்கவே நடக்காது. இன்னும் லைஃப்ல என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு தெரியுமா? இதுக்காகலாம் நம்ம வாழ்க்கையை மாத்திக்க கூடாது. இப்பவே பைபிள் ஏசுன்னு சொல்லி சொல்லி என்னை சன்னியாசி ஆக்கி விட்றாத. எபா விடு என்ன. இல்ல ஷில்பா, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. இந்த உலகத்தின் ஆவியை விட்டுட்டு அவரை பின்பற்றுவோம். இதுதான் உன் லாஸ்ட் சான்ஸா கூட இருக்கலாம். இந்த பூமியில உள்ள ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உன் பேர் இருக்கிறது முக்கியம் இல்ல. அவர் கையில் இருக்கிற ஜீவ புத்தகத்துல உன் பேர் இருக்கணும். அதுதான் முக்கியம்டி. பைபிள்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று எழுதியிருக்கிறது. ஏ நித்து நித்து, பைபிளை பற்றி பற்றி நீ சைக்கோ ஆயிட்டு தெரியுமா? இதுக்கு மேல உன்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், அச்ச சரகெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. பைபிளையும் மூடு, உன் வாயையும் கொஞ்சம் மூடு. ஏய், இதெல்லாம் நீ பேசல, உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவிதான் பேசுது. இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றியா? ஏபா ஆள விடுறே, எனக்கு தூக்கமா வருது. டிராமால நடிச்சதே ரொம்ப டயர்டா இருக்குது. குட் நைட். ஜீசஸ், நீங்க தான் அவளை ரட்சிக்கணும்.
ஐயோ என்ன கனவா இது? நல்ல சரக்கு தான் நச்சோம். என்னம்மா இது? நச்ச ட்ராமா செட்டுக்கு யார் எத்துன்னு வந்து விட்டா? என் பக்கத்தில் ஒருத்தி தூங்கி நின்றாளே. எங்கயா ஒருத்தரை கூட காணோம். இப்போ ஃபோனு ஃபோன் எங்கே போச்சு? எப்பவும் கோயிலே வச்சிருப்பேன். செட் இருக்கு. ஆர்டிஸ்ட்லாம் எங்க? யோசேப்பு, ஜூலி, ஜூலி எங்கடி இருக்க? எனக்கு ஒரு பிளாக் டீ போட்டு கொண்டு வாடி. தலை வலிக்குது. என்ன என் அசிஸ்டண்ட் கூட காணோம்? மேக்கப் மேன் இல்லையா? யாரையுமே காணோம். எஸ்தர், யூதே, ஒருத்தரும் இல்லையா? ஒருவேளை இந்த பைபிள்ல போட்டிருக்கிறபடி ரகசிய வருகை நடந்துருச்சோ? ஐயோ, இந்த நேரத்துல பைபிளை வேற காணுமே. ஐயோ, அப்படின்னா நான் என் தருணத்தை இழந்துட்டேனா? உலக நடத்தையில நடந்து என் ஆத்மாவை இழந்துட்டேனா? ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. மனம் போன போக்குல நடந்து நான் பாவி ஆயிட்டேன். இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். இனிமே நான் உங்க பிள்ளையா வாழறேன் ஆண்டவரே. நான் குடிக்க மாட்டேன், பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்க மாட்டேன். இனிமே எல்லாமே எனக்கு நீங்க தான். என்னை ஏத்துக்கோங்க ஆண்டவரே, என்னை ஏத்துக்கோங்க. இங்க ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, கையில ஒரு புக் இருக்கு. ஒருவேளை அதாவது ஜீவ புஸ்தகமோ? கண்டிப்பா கண்டிப்பா என் பேர் அதுல இருக்கும். கேட்கலாம், மனசை தளர விடக்கூடாது. கேட்கலாம். ஏஞ்சல்மா, ஏன் சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் பாருங்க. நீங்க என் கூட டிராமால நடிச்சீங்கல்ல? ஒன்னு சொல்லுங்க, நீங்க வச்சிருக்கிற புக்ல என் பேர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். நான் டிராமால மேரியா நடிச்சிருக்கேன். என் பேரு ஸ்டைலிஷ் ஷில்பா. வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல கூட பாருங்களேன். ஆடியன்ஸ் இவங்கள வேணும் கூட கேட்டு பாருங்க. உனக்கு நிறைய லைக்லாம் போட்டிருக்காங்க. சர்ச்ல காணிக்க கூட எடுத்திருக்கேன். கண்டிப்பா என் பேர் இருக்கும். நல்லா பாருங்க. எங்க அப்பா பேரு ஆண்ட்ரூஸ், அம்மா பேரு சலோமி. அம்மா அப்பா கூட நிறைய ஊழியம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? லாஸ்ட்ல கூட என் பேர் இருக்கும். நான் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிருக்கேன். கொயர்ல கூட பாடியிருக்கேன். இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்படின்னா நீங்க அமைதியாக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அப்பயும் பேர் இல்லையா? நான் பாவி ஆயிட்டேனா? ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவோ படிச்சு சொன்னாங்களே. பாஸ்டர் வாரம் செய்தி கொடுத்தாங்களே. எல்லாத்தையும் கட்டுக்குதுன்னு நினைச்சு தொலைச்சிட்டேனே. ஐயோ, இல்ல, ஜீசஸ் என்ன புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. நான் ஏர்த்ல இருந்து கொஞ்சம் காணிக்க கொடுக்க சொல்றேன். ஜீசஸ் எனக்கு வாலிப வயசுல புரிஞ்சுப்பாரு. எப்படியாச்சும் என் பேர் அதுல ஆட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தா பாவமா இருக்கு இல்லையா? ப்ளீஸ், ஜீசஸ் எனக்கும் காட்டுவார். என் பேர் அதுல சேர்த்துருங்க ப்ளீஸ். Ha 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 ha!
ஷில்பா, வா ஷில்பா. டிராமால பரிசுத்தமா நடிச்சா பரலோகம் போயிடலான்னு பாத்தியா? நரகத்தின் வாசல் ரொம்ப அகலம். உன் மனம் போன போக்குல உன் இஷ்டப்படி வாழ்ந்தில்ல, அப்போ உன் முடிவு என் கூடத்தான். உங்கள எத்தனை பேர் இது மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? படிக்க போக சொன்னா பட்டம் விடுறது, சர்ச்சுக்கு போனா வெளியில நின்னு சைட் அடிக்கிறது, வீட்டுக்கு தெரியாம உன் பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கியா? அப்போ உன் முடிவு என் கூடத்தான். கட்டுன பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ துரோகம் பண்ணிட்டு அலையறீங்களோ, அப்போ நீங்க எல்லாம் நம்ம நோஸ்டுங்க. இவங்க மட்டுமா? ஊழியம் செய்யறீங்களா? ஊழியம் காணிக்கை எடுக்கிறீங்களா இல்ல கலகம் பண்றீங்களா? ஒரு பக்கம் ஊழியம் செய்யறது, மறுபக்கம் மொபைல் போன்லயும் இன்டர்நெட்லயும் கண்டதையும் பாக்குறது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். உன்னோட பாஸ்டருக்கு தெரியாது. உன் பேரண்ட்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ மறைச்சது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க பண்ற ஒண்ணும் எனக்கு தெரியும். தப்பிக்கவே முடியாது. Because I'm watching you. இன்னைக்கு இவ, நாளைக்கு நீங்க. சரக்கு அடிக்கிற சரக்கு உள்ளவா உள்ளவா, நிறைய ஹாட் சரக்கு இருக்கு. சிகரெட் அடிக்கிற சிகரெட்டு உள்ளவா, அதை விட புஸ் புஸ் புஸ்னு பல மடங்கு புகை மூட்டமா இருக்கும். அங்க தொடர்ந்து ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு போய் தள்ளுங்கடா அவளை. ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. ஐயோ, சூடா இருக்கே. தாகம் தண்ணி வேணும். தண்ணி ஒரு சொட்டு, கொஞ்சோண்டு தண்ணி தாங்க ப்ளீஸ். யாராவது தண்ணி தாங்களே. ஐயோ, கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு இருந்த தருணத்தை நானே இழந்துட்டனே. எல்லாமே கட்டுக்கதைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டனே. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாள் நிறைவேறும்னு நான் நினைச்சே பார்க்கலையே. டைம் இருக்குன்னு சொல்லி சொல்லி என்னையே நான் ஏமாத்திக்கிட்டனே. ஐயோ, நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த நாள் இது மட்டும்தான் நீங்க இயேசுவை ஏத்துக்கிறதுக்கான கடைசி தருணமா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போதும், நீ பிரசங்கம் பண்ணது போதும். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண இங்க நிறைய பாஸ்டர்ஸும் பைபிளும் இருக்கு. அதெல்லாம் கேட்டு திருந்தாதவங்க ஆஃப்டர் ஆல் நரகத்துக்கு போற நீ சொல்றதையா கேட்டு திருந்த போறாங்க? இழுத்துட்டு போங்கடா அவள. போகல நீ. இந்த வாய்ப்பை நீங்க யாரும் விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. விட்டுறாதீங்க ப்ளீஸ். இழுத்துட்டு போங்கடா அவள. உள்ளே போ.
இது பரலோகம் தானே? தேவதூதர்கள், அதோ ஜீவ புத்தகம். ஏஞ்சல், என்னுடைய பேரு அந்த ஜீவ புத்தகத்துல இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்களேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இறுதி வாய்ப்பு என்ற இந்த அருமையான நாடகத்தை நீங்கள் கண்டு களித்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தது உண்மை. அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதையும், அவர் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து வளர்ந்தார் என்பதையும், அவர் ஒருவருக்கே ஆராதனை மகிமை உண்டாவதாக என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் நாடகத்தில் நடிக்கிறது நன்றாக நடிக்கிறார்கள், நடிக்கிற மனிதர்கள் வாழ்க்கை சரியாக இல்லை, மனம் திரும்ப வேண்டும் என்று அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மரியாளாக நடித்த அவளுடைய வாழ்க்கையே பின்மாற்றமுள்ள பாவமுள்ள ஒரு வாழ்க்கை. மரியாள் பரிசுத்தமானவர்கள், மரியாள் தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் நடிக்கிற மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உலகத்தில் சபைக்கு வருகிற மக்கள் வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை இல்லாமல் நடிப்பாக இருக்கிறது. கடைசியில் முடிவு நரகத்துக்கு போகிறார்கள். பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்பது வேதத்தில் சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள். இந்த வசனங்கள் உண்மை உள்ளவைகள். இந்த நாடகத்தை பார்த்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக மாறும். என் வாழ்க்கையில் நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் ஆலயத்துக்கு போய் எல்லா காரியங்களையும் செய்து வந்தேன். ஆனால் ஒரு நாள் இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து என்னை ரட்சித்தார். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த சமாதானம், இந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயம் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். உங்களை தொடர்ந்து சந்திக்க விரும்புகிறோம். நீங்கள் தயவாக நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கீழே காணும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்யும்படி அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மற்ற சபைகளுக்கு போகாமல் இருப்பீர்களேயானால் நீங்கள் எங்களுடைய சபைக்கு வரும்படி உங்களை அன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.